இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணிறை நீர் கொண்டனள் என்று ஒரு அருமையான குரல். அதுல தலைவி கிட்ட வந்தான். அவள் கோபத்துல இருக்கிறான். ரொம்ப நாள் பொறுத்து வரான். ஒரு நல்ல ஒரு உயிர்ப்பான ஒரு வார்த்தையை சொல்றான். ஏமா ஏன் என் மேல கோபமா இருக்க? இந்த பிறவில உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்டா கண்ணு அப்படின்னு அப்படியே லவ்விங்கா சொல்றான், ரொமான்டிக்கா சொல்றான். இப்ப காதலி சந்தோஷப்பட்டுக்கணுமா இல்லையா? ஆனா நம்ம இங்க அவங்க கோவப்படுறாங்க. எப்படின்னா அவன் சொன்ன வார்த்தை, அதுல இருக்க வார்த்தையில இருக்கக்கூடிய பொருள்கோள் தன்மை. இம்மை பிறப்பில்னு சொன்ன. நீ என்ன சொன்ன? இந்த பிறவில பிரிய மாட்டேன்னு சொல்றியா? அப்ப இந்த பிறவில பிரியலன்னா இனி வரக்கூடிய 7 பிறவின்றாங்களே மனுஷனுக்கு, அப்ப 6 பிறவில பிரிஞ்சு போயிடுவியா நீ? இந்த இம்மை பிறப்பில்னா பிறவிதோறும் உன்னை பிரிய மாட்டேன்ற வார்த்தையில நீ சொல்லுங்க. பார்க்கும் காதலனுடைய ஒவ்வொரு வார்த்தையை கூட அளந்து பார்க்கிறார். ஏன்னா அந்த அளவு நாட்டம் அந்த காதலிலே இருக்கு, நாட்டம் உடன்படுதல் அங்கே இருக்கிறது. அதனாலதான் ஒரு வார்த்தை. ஆனா ஒரு அன்பின் மிகையை காட்டினா இம்மை பிறப்பினா. அப்ப வருந்தோறும் பிறவிதோறும் என்ன பிரிஞ்சிருவியா? அப்போ காதலிகிட்ட பேசும்போது கூட அந்த உணர்நிலையோட அறிவு நிலையும் தேவை என்பது காதலன் காதலி அறிந்து கொள்ளும் ஒரு நிலையாக இந்த குறள் அமைந்திருக்கிறது. காதலை அறிவோம், காமத்துப்பாலை நித்தமும் வாசிப்போம்.